கோவில் நிலத்தை முறைகேடாக விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் தனது மகள்களுடன் கோவிலில் அங்கப்பிரதட்சணம் செய்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் வசித்து வருபவர் மாற்றுத்திறனாளி குணசேகரன். இவரது மனைவி ராஜேஸ்வரி. குணசேகரனின் மறைந்த தந்தை முத்துசாமி பெயரில் மயூரநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான 144 குழி இடம் உள்ளது. அந்த இடத்தில் 50 குழி இடத்தை தனது சகோதரி இந்திரா மற்றும் மயூரநாதர் கோவிலின் துணை கண்காணிப்பாளர் கணேசன் துணையுடன் முருகன் என்பவருக்கு மாற்றம் செய்து தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் எழுதி வாங்கிய 50 குழி இடத்தை 80 குழி என்று திருத்தி முறைகேடு செய்துள்ளது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து குணசேகரன் பல அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கோவில் உதவி கண்காணிப்பாளர் தலையிட்டால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் இந்த பிரச்சினை தொடர்பாக குணசேகரன் சகோதரி, கோவில் துணை கண்காணிப்பாளர் மற்றும் முருகன் ஆகிய 3 பேரும் குணசேகரன் குடும்பத்தை தாக்கியும் உள்ளனர். இதனால் ராஜேஸ்வரி தனது மகள்களுடன் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து காலை முதல் அங்க பிரதட்சணை செய்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகிறார். இதனை காவல்துறையினர் வந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமல் சென்றதாகவும், தங்களது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை கோவிலை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் என அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் கோவிலுக்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நாளை இப்பிரச்சினை தொடர்பாக தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். கரூர் மாவட்டம் கோனாரியூரில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோனாதாதா நாயக்கர் மந்தை சார்பில் மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கரூர், திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 14 நாயக்கர் மந்தைகள் சார்பில் காளை மாடுகள் கலந்து கொண்டன. கோவில் மந்தை முன்பு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. பின்னர் எல்லைக்கோட்டை கடந்த 3 மாடுகளுக்கு இளம் சிறுமிகள் மஞ்சள் பொடியை தூவி வரவேற்றனர். இதில் முதலாவதாக பசிப்பேறு நாயக்கர் மந்தையைச் சேர்ந்த மாடும், இரண்டாவதாக ராஜகோடாங்கிப்பட்டி மந்தையைச் சேர்ந்த மாடும் வெற்றி பெற்றன. வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் மந்தையை சேர்ந்தவர்களுக்கு எலுமிச்சை கனி பரிசாக வழங்கப்பட்டது. மாடு மாலை தாண்டும் திருவிழாவினை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பலர் கண்டுகளித்தனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட உள்ள பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் போலூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற வேட்பாளர் கணேஷ்குமார் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் 40 தொகுதிகள் மட்டுமின்றி நாடு முழுவதும் வெற்றி பெற்று மோடி தலைமையிலான ஆட்சி அமைத்தவுடன் தொகுதியில் உள்ள பிரச்சினைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்றார். இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், அணி அமைப்பாளர்கள், ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் நாள்தோறும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டம் கண்ணக்கரை வனப்பகுதியில் சிறிய அளவில் பற்றிய காட்டுத்தீ காற்றின் வேகம் காரணமாக மளமளவென பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இந்த காட்டுத்தீயால் 200 ஏக்கர் பரப்பளவில் இருந்த விலை உயர்ந்த மரங்கள், மூலிகை செடிகள் தீயில் எரிந்து சேதமடைந்து வரும் நிலையில் சிறிய வகை வன உயிரினங்களும் தீயினால் பாதிக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்தின் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக அளித்த புகாரில் பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட 9 பேர் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்நிலையில் அகோரத்தை 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சுப்ரியா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கனிமொழி அவரை 1 நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து போலீசார் அகோரத்தை மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.